ஓம் பைரவரே போற்றி போற்றி, ஓம் பைரவரே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த மங்களகரமான நாளில் உன்னுடைய செல்வங்களை பெருக்க, உனக்கான பிரச்சனைகளை தீர்க்க உன் கால பைரவர் உன் வீடு தேடி வந்துள்ளேன். நான் சொல்வதை கேட்பாயா தங்கமே? அலட்சியப்படுத்தாமல் முழுமையாகவும் அமைதியாகவும் கேள் என் பிள்ளையே, செல்ல பிள்ளையே. வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியும் உன் அப்பாவான எனது ஆசீர்வாதம் உனக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். தங்கமே, சுகத்தை மட்டும் ஏற்றுக்கொள்ளும் மனிதன் கஷ்டம் வரும்பொழுது அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்வது இறைவனையோ இயற்கையையோ புரிந்து கொள்ளவில்லை என்றுதான் அர்த்தம். கடவுள் நம்மை சோதிப்பதெல்லாம் இல்லை, அது தவறான நம்பிக்கை. அவர் நமக்காக நமது கர்ம வினைகளை சரியாக நடத்தி வைக்கின்றார். அவர் மேலும் நமக்கு நமது தலைவிதியை வழிபாட்டின் மூலம் மாற்றி எழுத முழு சுதந்திரமும் கொடுத்திருக்கின்றார். நீ கடவுளின் சோதனை என்று சொல்வது உனக்கு நீயே ஏற்படுத்தி கொண்ட நிலைமைகளே அன்றி வேறெதுவுமே இல்லை. மக்களிடம் ஆச்சரியப்படக்கூடிய ஒன்று என்றால், அவர்களுக்கு கஷ்டம் வரும் பொழுது எனக்கு மட்டும் ஏன் இப்படி என்று ஆதங்கப்பட்டு கொள்வார்கள். ஆனால் அவர்கள் வளர்ச்சி அடையும் பொழுது ஏன் எனக்கு இந்த வளர்ச்சி என்று கேட்பதே இல்லை. எனக்கு மட்டும் ஏன் இத்தனை கஷ்டம் என்பவர்கள், எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு திடீர் வளர்ச்சி, இவ்வளவு பண வரவு, திடீர் மகிழ்ச்சி, திடீர் பதவி உயர்வு, இப்படியெல்லாம் கேட்கிறார்களா என்று யாருமே கேட்க மாட்டார்கள். ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு சந்தோஷத்தை கொடுக்கிறீர்கள் என்று கடவுளிடம் கேட்டதுண்டா? இவ்வாறெல்லாம் கேட்கப்படுவதில்லை. வைரம் அறுக்கப்படாமல் பளபளப்பாக மின்னாது, தங்கம் நெருப்பில்லாமல் புனிதமாகாது. நல்லவர்கள் சோதனைக்குள்ளாவார்கள், ஆனால் வேதனைப்பட மாட்டார்கள். வாழ்க்கையின் அனுபவங்கள் அவர்களை இனிப்பாக்குமே தவிர கசப்பாக்காது. ஆரம்பத்திலிருந்தே இவ்வுலகில் கஷ்டப்பட்டு கொண்டே இருந்து வாழ்ந்து மடிந்தவர்கள் என்று இவ்வுலகத்தில் யாருமே இல்லை. அதே போல இவ்வுலகத்தில் சந்தோஷமாக வாழ்ந்து சந்தோஷமாகவே இருந்து சந்தோஷமாகவே மடிந்தவர்களும் இவ்வுலகத்தில் யாரும் கிடையாது. கஷ்டப்படுபவர்களுக்கும் துன்பம் அனுபவிப்பவர்களுக்கும் உன் அப்பாவின் உதவி உனக்கு என்றுமே இருக்கும். நீ அடிக்கடி கண்ணீர் சிந்த ஆரம்பித்தால் உன்னுடைய நியாயமான கண்ணீருக்கு மதிப்பில்லாமல் போய்விடும் என் பிள்ளையே. எதற்கெடுத்தாலும் கண்ணீர் சிந்தவோ கவலைப்படவோ நீ இதுநாள் வரை உன் வாழ்க்கையில் கடந்து வந்தவையெல்லாம், எதற்காக நீ துன்பம் பட்டாய், எதற்காக நீ துயரப்பட்டாய் என்பதையெல்லாம் யோசித்துப்பார். நீ உன் வாழ்வில் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடக்காமல் தடுக்கலாம் அல்லவா? தேவையில்லாமல் கண்டதையெல்லாம் நினைத்து கவலைப்படுவதை விட்டுவிட்டு, எதை உன்னால் செய்ய முடியவில்லையோ, எதை உன்னால் பெற முடியவில்லையோ அதனை என் பொறுப்பில் விட்டுவிடு. உனக்கு துணையாய் உன்னுடைய அப்பா நான் என்றுமே உன்னுடனே இருப்பேன். இளமையில் நீ சேர்த்து வைப்பது எல்லாம் உனக்கு முதுமையில் கை கொடுக்கும் என்பதை உணர்ந்து கொண்டு உனது முதல் செலவானது சேமிப்பாக இருக்கும்படி பார்த்துக்கொள். ஒருபொழுதும் அடுத்தவர் கையை நம்பி வாழக்கூடிய அந்த நரக வாழ்க்கை வேண்டாம் என் தங்கமே. உனக்கு குடும்பம் இருக்கிறது, நிறைய பொறுப்புகள் இருக்கின்றது, நீ செய்ய வேண்டிய விஷயங்கள் இன்னும் ஏராளமாக இருக்கின்றது என்பதை நான் அறிவேன். இருந்தாலும் உனக்கான சிறு சேமிப்பை உனக்கு பக்கபலமாக வைத்துக்கொள் என் தங்கமே. அந்த சேமிப்பு ஒருபொழுதும் உன்னை துன்பத்தில் மாட்டாமல் உன்னை காப்பாற்றும் என்பதை புரிந்து கொள் என் தங்கமே. உன்னை நீயே கேள்வி கேட்காத வரையிலும் உன் தவறுகளை எப்படி நீ திருத்திக் கொள்ள முடியும்? சில விஷயங்கள் தவறாக முடிவதாலும் நீ தோற்று போய் வருத்தப்படுகிறாய் என்பதையும் நான் அறிவேன் என் தங்கமே. ஆனால் என்றாவது ஒரு நாள் நீ செய்த தவறு என்னவென்று நீ யோசித்திருக்கிறாயா? உன் மனம் என்பது விசித்திரமாகத்தான் இருக்கின்றது. கிடைக்காததை நினைத்து மனம் நிறைவடையாமல் இருக்கின்றாய். பழக்கமும் கஷ்டமும் போதும் என் செல்லமே. உனக்கு கிடைக்காததை இப்பொழுதே கிடைக்கச் செய்வேன். நீ எதிர்பார்த்த விஷயங்களில் உன்னை ஏமாற்றமடைய செய்யாமல் உன்னுடைய எதிர்பார்ப்புகளை அப்படியே உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்க போகிறேன் என் தங்கமே. நீ யாருக்காகவும் எதற்காகவும் காத்திருக்க வேண்டாம். நீ காத்திருப்பதால் உன்னுடைய ஆயுள் அதிகரித்து விடுமா என்ன? எது எப்பொழுது நடக்க வேண்டுமோ
எது எப்பொழுது கிடைக்க வேண்டுமோ அது அப்பொழுது கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு அதை முடித்து கொடுக்கும் பொறுப்பை என் வசம் ஒப்படைத்துவிட்டு நீ நிம்மதியாக இரு என் தங்கமே. உன் அப்பாவின் அருளாலேயே நான் நிச்சயம் உனக்கு நல்லதே நடத்தி கொடுப்பேன். நீ ஆசைப்பட்டதையும் இந்த கால பைரவர் உன் கைகளில் வந்து ஒப்படைப்பேன் என் பிள்ளையே. சற்றும் எதிர்பார்க்காத அதிசயம் உன் வாழ்வில் நிகழ்வதற்காக காத்து கொண்டே இருக்கின்றது. இதோ வானவில் வாழ்க்கையில் மின்னுவதைப் போல உன் வாழ்வில் வரக்கூடிய உன் கனவுகளை எல்லாம் நான் வண்ணமயமாக மாற்றி கொடுக்க போகின்றேன். நீ கண்ணால் பார்க்கக்கூடிய விஷயங்களையும் காதுகளால் கேட்கக்கூடிய சொற்களையும் நல்லதை மட்டுமே எடுத்துக்கொண்டு கெட்டதை தூக்கி போட்டுவிட்டு சென்றால் உன் வாழ்க்கை வளமாக இருக்கும் என் தங்கமே. வலுக்கட்டாயமாக எந்த மனிதர்களையும் எந்த உறவுகளையும் பிடித்து வைக்க நினைக்காதே. ஏனெனில் எதையெல்லாம் நீ பிடித்து வைக்க நினைக்கின்றாயோ அதுதான் முதலில் உன்னிடம் இருந்து விலகிச் செல்லும். விலகுபவர்களையும் விலகிச் செல்லும் பொருளையும் முதலில் விட்டுவிடு. உன்னுடைய அப்பா நான் துணையிருப்பேன் என் பிள்ளையே. உனக்கானதும் உனக்கான பொருளும் உனக்கான விஷயங்களும் நிச்சயம் உன்னை வந்து சேரும்படி உன்னை கண்டு கொள்ளாத இடங்களில் அன்பு மட்டுமில்லை உண்மை கூட ஊமையாக நிற்கின்றது என்பதை புரிந்து கொள் என் தங்கமே. இந்த உலகமானது பிறக்கும் பொழுது சிரிப்போடு வரவேற்கும், இறக்கும் பொழுது அழுகையோடு உன்னை யார் எந்த அளவிற்கு தூரமாக வைக்கிறார்களோ அதற்கான தூரத்தில் நீயும் இருந்து விட்டால் உனக்கான நல்லதை நான் செய்து கொடுப்பேன் என் பிள்ளையே. நம்மை வழியனுப்பும் அப்படிப்பட்ட உறவுகளிடம் நீ எதையும் எதிர்பார்க்க வேண்டாம். உன்னுடைய பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை நான் ஒருபொழுதும் மனிதர்களிடம் கொடுக்கவில்லை என் பிள்ளையே. உனக்கான உதவிகளையும் மற்றவர்கள் செய்வார்கள் என்று எதிர்பார்க்காதே. உன்னுடைய அப்பா நான் இருக்கின்றேன். உனக்கான எல்லாவித உதவிகளை செய்வதற்கும் பிரச்சனைகளுக்கான தீர்வை கொடுப்பதற்காக எந்தவித பாத்திரத்தில் ஊற்றினாலும் பெற்றுக்கொள்ளும் நீரை போல சூழ்நிலைகளுக்கு ஏற்றாவாறு உன்னுடைய சூழ்நிலை இருந்தால் எந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகளிலும் வாழ பழகி கொண்டால் அதை விட்டுவிட்டு இது எனக்கு சரிவராது அது எனக்கு பொருந்தாது என வாழ்க்கை நிச்சயமாக நிம்மதியாகவும் வெற்றிகரமாகவும் இருக்கும் என் தங்கமே. என்னால் இங்கு இருக்க முடியவில்லை, என்னால் இதை தாங்க முடியவில்லை என்று நீ வருந்திக் கொண்டே இருந்தால் எப்படி உன்னால் நிம்மதியாக வாழ முடியும்? உன்னிடம் செல்வம் இருந்தால் அதை கொண்டு 4 பேரையாவது சந்தோஷமாக வாழவை. உன்னிடம் கல்வி அறிவு இருந்தால் அதை 10 பேருக்கு சொல்லிக் கொடுத்து சரியாக சிந்திக்கவை. கல்வி செல்வமோ பொருள் செல்வமோ நீ பெற்றதற்கு சரியானபடி இருக்குமாறு பார்த்துக்கொள் என் பிள்ளையே. உன்னால் சமாளிக்க முடியும். தன்னம்பிக்கையும் முயற்சியும் உன்னிடம் இருப்பதால் தான் எல்லா சூழ்நிலைகளையும் வரும் பிரச்சனைகளையும் வாழ்க்கையின் இருள் உன்னை பயமுறுத்தி கொண்டே இருக்கும். நம்பிக்கை ஒளி உன்னில் மழுங்கி போய்விட்டால் உன்னுள் எந்த ஒரு நம்பிக்கை ஒளியும் குறையாத அளவிற்கு தைரியமாக உன்னுடைய வாழ்க்கையை வாழப்பார். எக்காரணத்தை கொண்டும் எந்த விஷயத்திற்காகவும் மனம் தளர்ந்து விடக்கூடாது என் பிள்ளையே. எல்லா வகையிலும் ஏதாவது ஒரு வகையில் உனக்கு நான் துணையிருப்பேன் என்று நினைத்து கொண்டு எல்லா விஷயங்களையும் சிறப்பாக செய்யப்பார். நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் மற்றவர்களிடம் எப்படி பேச வேண்டும், எந்த காரியத்தை எப்பொழுது செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் சிந்தித்து செயல்படு என் பிள்ளையே. உன்னை துன்பம் என்ற பள்ளத்தில் தான் கொண்டு போய் சேர்க்கும். கொஞ்சம் நிதானமாக இரு என் தங்கமே. எக்காரணத்தை கொண்டும் பொய்யென்ற ஆடையை நீ பொருத்தி கொள்ளாதே. அது ஒரு நாள் இல்லை என்றாலும் நிச்சயம் நீ செய்யக்கூடிய முயற்சிகளின் மூலமாக உன்னிடம் இருப்பவர்கள் உன்னை நன்றாக புரிந்து கொள்வார்கள். அவர்களுடைய மனதையும் நீ சுலபமாக ஆட்சி செய்து விடலாம். என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்று பயந்து கொண்டே இருப்பதை காட்டிலும், தவறாக நடந்து விடுமோ என்று யோசித்தே இருந்து கொண்டு இருப்பதை காட்டிலும், என்னதான் நடக்கிறது என்று தைரியமாக முட்டி மோதி பார்த்துவிடு. ஒருபொழுதும் உன்னுடைய முயற்சியையும் தன்னம்பிக்கையும் கைவிடாதே. நல்லதே நினை, நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன். ஓம் கால பைரவரை போற்றி போற்றி. ஓம் கால பைரவரை போற்றி போற்றி.